ஹalleluya! நம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். காலை வணக்கம். இன்னும் நீங்க எழுந்துட்டீங்களா? சரி, வாங்க தேவனுடைய வசனத்தை நாம இன்றைக்கும் தியானிக்கலாம் என்று அன்போடு உங்களை வரவேற்கிறேன். எப்போ பொழுது விடிஞ்சிருச்சுல? 7 மணி ஆயிடுச்சு. ஒருவேளை நீங்க வேற நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கலாம். சோசியல் மீடியா இது யூடியூப்ல இருக்கிறதுனால இது இன்னொரு நேரமாக இருக்கலாம். உங்களுக்கு காலையோ மத்தியானமோ சாயங்காலமோ இரவோ நள்ளிரவோ ஏசாண்டவருடைய வார்த்தைகள் 24/7 உலகத்தின் 4 மூலைகளுக்கும் செல்லும்படிக்கு இன்றைக்கு சோசியல் மீடியாவின் மூலம் சேட்டலைட்ஸ் மூலம் போக ஆண்டவர் உதவி செய்திருக்கிறாரு. இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய வார்த்தை எல்லாருக்கும் சென்றடைய வேண்டும் என்று பூமியின் கடைசி வரைக்கும் அவருடைய சுவிசேஷம் போகணும்னு அவர் ஏற்படுத்தி கொண்ட அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட விசுவாசிகள் எல்லாரும் அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படும்படி பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்து அவ்வப்போது நம்மை பலப்படுத்துவதற்கு தேற்றுவதற்கு நமக்கு நம்பிக்கை உண்டாகும்படிக்கு அவருடைய மெல்லிய குரலை கேட்பதற்கு இந்த வாய்ப்புகளை உண்டாக்கி இருக்கிறாரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னுக்கு செல்லுவோம். வாங்க ஜெபம் செய்வோம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, எப்படி ஆண்டவரே உம்மை துதிப்பது? எத்தனை விஷயங்களுக்காக உம்மை துதிப்பது ஆண்டவரே? எத்தனை நன்மைகள் எங்களுக்கு செய்கிறீரோ, எவ்வளவு எங்களை நேசித்தீரோ, எப்படி சகல சிருஷ்டியும் எங்களுக்காக உண்டாக்கினீரோ, உம்முடைய உயிரையே கொடுத்து எங்களுக்கு மீட்பை உண்டாக்கி இருக்கிறீர் என்பது நினைத்து நினைத்து உம்மை துதிப்பதற்கு விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிற நாங்கள் அப்பா, எங்களுடைய சரீரத்தோடு எங்கள் ஆத்மாவோடு உம்மை கனப்படுத்தும்படி உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவரை உங்க இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களா? ஆண்டவருடைய மேன்மையை புரிஞ்சிருக்கிறீங்களா? உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தீங்களா? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க தேவனுக்கு பிரியமானவங்களா இருக்க முடியுதா? நிச்சயமா ஆண்டவருக்கு உண்மையாக வாழ நினைக்கிறவங்களுக்கு துன்பங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், சோதனைகள் வரும், போராட்டங்கள் வரும், எத்தனையோ டெஸ்ட்களை நம்ம எதிர்கொள்ள வேண்டி வரும். சிலது நம்ம தாங்க முடியாததாக நமக்கு காணப்படுங்க. ஆனா ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நாம் அவைகளை தாங்கிக் கொள்கிற சக்திய, சுமக்கிற கிருபைய, அவருடைய மரணத்தின் அனுபவத்தில் நாமும் பங்கடையும்படிக்கு, அவருடைய பாடுகளிலே நாமும் பங்கு கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு நீங்க? அநேகர் இன்றைக்கு இந்த உலகத்துல உடைந்து போன நிலைமையில இருக்கிறாங்க, நொறுங்கின நிலைமையில இருக்கிறாங்க, சோர்ந்த நிலைமையில இருக்கிறாங்க, பயந்து போன நிலைமையில இருக்கிறாங்க, பதட்டமான நிலைமையில இருக்கிறாங்க. நீங்க அப்படி இல்லாம சுகமா இருக்கிறீங்கன்னா முதல்ல நீங்க தேவனை துதிக்கணுங்க. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்கன்னு உணரும் போது அவங்களுக்காக நாம விண்ணப்பம் ஜெபம் செய்வதை கற்றுக்கொள்ளணுங்க. பாருங்க, உலகம் முழுவதும் எத்தனையோ யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கு இல்லையா? எத்தனை பேர் வீடுகளை இழந்து போறாங்க? எவ்வளவு பயங்கரமான ஒரு மோசமான நிலைமைகளில் ஜனங்க இருக்கிறாங்க. எத்தனை பேர் மறிக்கிறாங்க? வீட்டாரை இழந்து, வீட்டை இழந்து மனசொடைஞ்சு போனவங்களாக இருக்கிறாங்க. ஒருவருமே துணை இல்லாம வேதனையில இருக்கிறாங்க. வருஷ கணக்கில் நடந்துட்டே இருக்கு சில யுத்தங்கள். உக்ரைன்ல இருக்கிற ஜனங்களுடைய நிலைமையும் அப்படிதான் இருக்குது. அவ்வளவு தூரம் எதுக்குங்க? நம்ம தேசத்திலையும் கிட்டத்தட்ட இப்ப அதே நிலைமை தான் இங்கேயும் நிகழ்ந்து கொண்டு இருக்கு. மற்றும் அநேக இடங்கள்ல கிறிஸ்துவுக்காக வாழ நினைக்கிறவங்களுக்கு இருக்கிற அத்தனை சோதனைகள் வேற யாருக்கும் வரதில்லைங்க. எனக்கே ஏன் இந்த பாடு, எனக்கே ஏன் இந்த கஷ்டம், நானே ஏன் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கணும் என்று வேதனைப்படுறீங்களா? உண்மைதாங்க. வீட்டுல கணவர் குடிகாரரா இருந்தா அவர் சந்தோஷமா குடிக்கிறாரு, கூச்சலிடுகிறாரு, குடி போதையில அடிக்கிறாரு, திட்டுகிறாரு, சம்பளத்தை எல்லாம் வீணாக்குகிறாரு.
அந்த போதையில நிம்மதியா தூங்குறது போல இருக்கிறாரு, போறாரு வராரு. ஆனா அந்த வீட்டின் பெண்ணை பாருங்க, அந்த கணவரின் நிலைய பார்த்து மனசுடைஞ்சு போயிடுவாங்க. என்ன இந்த மனுஷன், குடும்பத்தை போஷிக்க வேண்டிய இவரே இப்படி ஆயிட்டாரே என்ன? பிள்ளைங்க படிப்பை பத்தி கவலை இல்ல, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் என்ற கவலை இல்ல, ஸ்கூல்ல சேர்க்கணும்ன்ற கவலை இல்ல, வீட்டுல சாப்பாடு இல்லையே என்கிற ஆலோசனை இல்லாம சம்பளத்தை எல்லாம் குடித்து தீர்க்கிறாரே. அதற்கு மேல திரும்பி வீட்டுக்கு வந்து என்னையே சித்திரவதைப்படுத்துகிறாரே என்ற சூழ்நிலையில இன்றைக்கு எத்தனையோ பேரு பெண்கள் மனசு உடைந்து போகிறது. நீங்க யாராவது அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட வேதனையில நீங்க இருக்கிறீங்களா? தேவனுடைய வசனம் சொல்லுகிறது 147வது சங்கீதம் 3ல, இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறவர். இருதயம் நொறுங்கி போய் பயந்து போய் உடைந்து போனவர்களை அவர் குணமாக்குகிறவர். எந்த மனுஷனும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க முடியாது. அனுதாபம் காட்டுவாங்க, ஐயோ என்று சொல்லுவாங்களே தவிர, உங்க பிரச்சனைக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த கணவனின் இருதயத்தை மாற்றக்கூடியவர், அந்த நபரின் இருதயத்தை மாற்றக்கூடியவர் கர்த்தர் ஒருவரே. அப்படின்னா ஆண்கள்லாம் கெட்டவங்க, பெண்கள்லாம் நல்லவங்க நினைக்கிறீங்களா? எங்களை மாதிரி ஊழியர்கள் கிட்ட அநேக ஜப பாரங்கள் அனுப்புவாங்க. எத்தனையோ பேர் பெண்கள் இன்றைக்கு கணவனின் இருதயத்தை உடைக்கிறாங்க. என்னுடைய மனைவி என் கண்ணுக்கு முன்னாலேயே வேற ஒரு புருஷனோடு என்னை கேலி செய்யறாங்க ஐயா, நீ தேவையில்லை போ என்று என்னை கேவலமாக தூஷிக்கிறாங்க ஐயா. என்னையும் என் 2 பிள்ளைகளையும் விட்டுட்டு யாரோடோ போயிட்டாங்க. ஆனாலும் அங்க நான் இறங்கி போய், வாம்மா பிள்ளைங்க முகத்தை பார்த்தாவது வா, நான் உன்னை ஒன்னும் சொல்ல மாட்டேன், மறந்துடுவோம் இதெல்லாம், நம்முடைய குடும்பத்தை கட்டிக்கொள்ளலான்னு கெஞ்சினா கூட என்னை கேலி செய்து அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க என்று சொல்லி இருதயத்துல வேதனையோடு ஒரு சகோதரன் வந்து சொன்னார். எவ்வளவு பயங்கரம் இல்ல? பாவம் ஒரு மனிதனின் இருதயத்தை கல்லு போல மாத்துதுங்க. கிறிஸ்துவ உடையவங்க உடைந்து நொறுங்கி இருதயத்தோடு இருப்பாங்க. உணர்ச்சியுள்ள மனசாட்சியை கொண்டிருப்பதனால பாவி தன்னுடைய பாவத்தினால எவ்வளவு கடினமாகிறானோ, மனசாட்சியுள்ள மனிதன் தன் இருதயத்தில் அவ்வளவாய் நொறுங்கி போய் கொண்டிருப்பான். எந்த விதத்திலாவது, யாரினாலாவது, எந்த சூழ்நிலையினாலாவது உங்க இருதயம் நொறுங்கி இருக்கிறதா? உங்க வீடு சிதைந்து இருக்கிறதா? உங்க ஹோப்ஸ், உங்களுடைய ஆசைகள்லாம் கனவாய் போயிடுச்சோ என்னமோ? நம்பிக்கை இல்லாத நிலைமைக்கு நீங்க போயிட்டு, இனி என்னுடைய சூழ்நிலை இவ்வளவுதான் என்று கலங்கி இருக்கிறீங்களா? உங்களோட தான் ஆண்டவர் இன்றைக்கு பேசுகிறாரு. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணப்படுத்துகிறவர் அவர். எத்தனையோ பேர் பெற்றோர் இருதயங்களை பெற்ற பிள்ளைங்க உடைத்து போடுகிறாங்க. எவ்வளவோ அன்போடு அவங்கள வளர்த்து அவங்க தேவைகளை சந்தித்து ஒரு நிலைமைக்கு அவங்கள கொண்டு வந்தா, முதிர் வயதுல பெற்றோரை கைவிட்டு அவங்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு எந்த உதவியும் செய்யாதது மட்டுமல்ல, அவங்கள இன்னும் வேதனைப்படுத்துறவங்களா, அவங்கள இன்னும் தூஷிக்கிறவங்களா, எதற்கு பெற்ற எங்கள நீ என்ன கொடுத்த என்பது போல பெற்றோரின் வார்த்தையை கேட்காம எதிர் திரும்புகிற வாலிபர்கள், திருமணமானவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஏன் பெற்றேன் உன்ன என்று எரிகிற தாயின் வயிறு எவ்வளவு வேதனையில இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு முறை யோசித்து பாருங்க. பெற்றோரை கனப்படுத்த வேண்டும் என்று தேவனுடைய வசனம் சொல்கிறது. உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். காயப்படுத்துகிறவங்களா இருக்கிறீங்களா? காயங்களோடு வேதனைப்படுகிறவங்களா இருக்கிறீங்களா? ஒரு முறை இந்த காலை நேரத்தில் யோசித்து பாருங்க. பெற்றோருக்கு எதிர் திரும்புகிறவங்களா இருக்கிறீங்களா?
கணவனுக்கு நீங்க வேதனை உண்டாக்குற நபரா இருக்கிறீங்களா? உங்க மனைவியை கஷ்டப்படுத்துற நபரா இருக்கிறீங்களா? என் கணவன் கொடுக்கிற பிரச்சனையை தாங்க முடியலன்னு நொறுங்கின இருதயத்தோடு இருக்கிறீங்களா? இந்த சோதனையில நானு செத்து போனா நல்லா இருக்கும்னு ஏமாற்றத்தோட நம்பிக்கையற்று இருக்கிறீங்களா? இந்த கூடு சிதறி விட்டது, இனி கட்டப்படாது, இந்த சூழ்நிலை எனக்கு மாறாது, இனி எனக்கு யார் அடைக்கலமா இருக்கிறாங்க, நான் நேசித்தவங்களே எனக்கு அவங்க துரோகம் செய்தாங்க என்று வேதனையில இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் இருக்கிறாரு. இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறவர், அவர் காயங்களை எல்லாம் கட்டுகிறவர். காயப்பட்ட இருதயத்தோடு இருக்கிறீங்களா? அவங்க சொன்ன வார்த்தைகளுக்கு தேம்பி தேம்பி அழுது கொண்டு இருக்கிறீங்களா? யாரோ உங்களை மனமுடைய செய்தாங்கன்னு, கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு, அருவருக்குறாங்கன்னு, கேலி செய்யறாங்கன்னு, அநியாயம் செய்துட்டாங்கன்னு நினைச்சு அது நீங்க அழுதுட்டு இருக்கீங்களா? தேற்றுகிறவராகிய ஆண்டவர், உங்களை தேற்றுகிறவராக இருக்கிற தேவன், உங்களை தள்ளி விடுகிற தேவன் அல்ல அவர். உங்க கஷ்டத்தை அறிந்தவர். ஏன்னா அவரும் புறக்கணிக்கப்பட்டாரு, அவர் அவமானப்படுத்தப்பட்டாரு, அவரை அநியாயமா தீர்ப்பு செய்தாங்க. ஆமாங்க. அதனால ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்கொள்கிற எல்லா வேதனையும் அனுபவ ரீதியில அறிந்தவருங்க நம்முடைய இயேசு ஆண்டவர். ஹல்லேலூயா. என் கஷ்டம் யாருக்கும் புரியாது, என் பிள்ளைங்களுக்கும் புரியல, அது என் கணவருக்கு அது புரியல, என் மனைவிக்கு அது புரியல, எல்லாரும் என்னையே சொல்றாங்கன்னு நொறுங்கி இருக்கிறீங்களா? உங்களை மட்டும் இல்ல, ஆண்டவரையே சொன்னாங்க. அவர் உங்களுக்கு இன்றைக்கு சொல்றாரு, நான் இருக்கிறேன், உன் கஷ்டத்தை புரிந்து கொள்கிற நபரா நான் இருக்கிறேன். புரிந்து கொண்டு விட்டு போகிறவர் இல்லைங்க, அந்த வலியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர், அந்த வலியை எடுத்துட்டு உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறவர். அவர் நம்மை போல எல்லா காரியங்களிலும் சோதிக்கப்பட்டிருந்தாலும் பாவம் இல்லாதவராக இருக்கிறாரு. இந்த பாடுகள் வழியாக நீங்க வரும்போது உங்களை சுத்த பொன்னாக வெளியே கொண்டு வரும்படியாக, உங்க நிந்தைகள், அவமானங்கள், வேதனைகளில் உங்களை ஒரு அருமையான டைமண்டாக, ஒரு வைரத்தை எத்தனை கோணங்கள்ல வெட்டினா அத்தனை கோணங்கள்ல அது மின்னுங்க. அதுக்குதான் அதுக்கு அவ்வளவு மதிப்பு. அது வெட்டப்பட வேண்டும். அது போல தேவன் நம்ம எல்லா விஷயத்திலும் சோதிக்கும் போது, ஒரு நல்ல தகப்பனா, ஒரு நல்ல தாயா, ஒரு நல்ல வாலிபனா, ஒரு நல்ல விசுவாசியா, ஒரு நல்ல கிறிஸ்துவ போலான நபரா நம்ம இருக்கணும்னா, கிறிஸ்துவ போல நாமும் எல்லா விஷயத்திலையும் சோதிக்கப்படும் போது நிற்க வேண்டும். சிதறி போன உன் வாழ்க்கைய சரி செய்யக்கூடியவர், வார்த்தைகளால பட்ட இருதய காயங்களை, சூழ்நிலையினால ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொரு நஷ்டத்தையும் கூட திருப்பி கொடுக்கக்கூடியவர் நம் ஆண்டவர். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறவர், அவர்கள் காயங்களை கட்டுகிறவர் நம் ஆண்டவர். திருடரின் கையில சிக்கிக்கொண்டு குற்றுயிராய் விடப்பட்டு கிடந்த அந்த நபரை திருடர்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு குற்றுயிராய் விட்டு போன பின்பு, அந்த நல்ல சமாரியன் ஆகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அந்த வழிப்போக்கனை, அந்த சமாரியன் தன் கழுதையின் மேல அவனை ஏற்றிக்கொண்டு எண்ணெய் பூசி காயங்களை கட்டி சத்திரக்காரனிடத்துல கொண்டு விட்டானோ, அதுபோல இன்றைக்கு பிசாசினாலே காயப்படுத்தப்பட்டு கொள்ளையிடப்பட்ட உன்னை, ஒருவேளை உன்னுடைய பாவத்தினாலே, உன் புத்தியினத்தாலே, உன்னுடைய மூர்க்கத்தினால நீங்க தேவனுடைய கிருபையை இழந்து போனதுனால, சத்துருவின் கையில நீங்க நஷ்டம் போயிருந்தாலும், திக்கற்ற நிலைமையில நீங்க கிடந்தாலும் கூட உங்களை தேடி வருகிற ஆண்டவர் இருக்கிறார் என்று உங்க காயங்களை கட்டி உங்கள் ஆறுதலின் தேவனா இருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரை தேற்றற வல்லனா கொடுத்திருக்கிறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவரிடத்துல ஜெபிங்க. வேதனையில சோர்ந்து போவாதீங்க. வேதனையில தேவனை நோக்கி கூப்பிடுங்க. உங்களுடைய துக்கத்தை ஆனந்தமாக, உங்க வேதனைய சந்தோஷமாக, உங்களுடைய வலிய ஆறுதலாக இன்றைக்கு மாற்ற ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. ஜெபிப்போமா? பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே,
எத்தனையோ முறை எங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், அவைகளை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு வருகிற சோதனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் நாங்கள் சந்திக்க நேரிடும் போது எங்கள் இருதயம் நொறுங்கி விடுகிறது ஐயா. தாங்க முடியாத வேதனையோடு நாங்கள் இருக்கிறோம் ஐயா. துன்பத்தோடு சோர்ந்து போகிறோம் அப்பா. தேற்றுகிற ஒருவரும் இல்லாம புலம்பிக் கொண்டு இருக்கிறோம் ஐயா. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிற ஆண்டவர் இருக்கிறார் என்று, எங்கள் கண்ணீரை துடைத்து எங்கள் காயங்களை கட்டி எங்களை அரவணைத்துக் கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிற இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று இன்னொரு முறை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளும்படிக்கு எங்களோடு பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் யார் யார் எந்த வேதனையோடு, எந்த பிரச்சனையோடு, பொருளாதார நெருக்கடியோடு, குடும்ப பிரச்சனைகளோடு, மனிதர்களால, வீட்டாரால, மற்றவர்களால எப்படிப்பட்ட சோதனையில விழுந்து இருதயம் நொறுங்குண்டு துடித்துக் கொண்டிருக்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்களுக்கு உங்க ஆறுதலை கொடுங்க. எத்தனை விதத்துல மனதிலும் உடலிலும் பொருளாதார ரீதியிலும் காயங்களோடு இருக்கிறாங்களோ, எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில இருக்கிறாங்களோ, ஒரு முறை உடைய கிருபையுள்ள கரத்தை அவர்கள் மேல வைத்து அவர்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற நீர் ஆசீர்வதிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸ்க்கும் நீங்க 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது ஒரு வாய்ஸ் மெசேஜ் மூலம் நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது எல்லாம் நாங்க பார்க்கிறோம், ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபங்களுக்கு பதில் கிடைத்ததுன்னு நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்துறீங்க. அதற்காக தேவனை துதிக்கிறோம். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. இஃப் யூ ஆர் ரியலி பிளெஸ்ட், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் இட் டு சம்ஒன். யாருக்காவது ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் இது ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டா உங்களுக்கு அவ்வப்போது உங்களுக்கு இன்டிமேஷன்ஸ் வந்து கொண்டு இருக்கும். எங்க வீடியோஸ் உங்க ஃபீல்ட்ல வரும். ஒவ்வொரு நாளும் இந்த அனுதின தியான நிகழ்ச்சியை எவ்வளவு போராட்டங்கள் எங்களுக்கு இருந்தாலும் தொடர்ந்து உங்களுக்கு நாங்க கொடுக்க முடியா முயற்சிக்கிறோம். ஆவிக்குரிய விதத்துல நீங்க பலப்படணும், எல்லா விஷயத்திலும் நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னு உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே நிகழ்ச்சியில அனுதின தியானத்துல கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்